10 இன்ச்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. திருநெல்வேலி மாவட்டத்தில் நடுக்கல்லூர்ன்ற பகுதியில் தொடர்ச்சியாக கேரளாவினுடைய அனைத்து மருத்துவ கழிவுகளும் கொட்டப்படுது. தொடர்ந்து இப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே தென்காசி மாவட்டத்தில் கேரளாவுடைய பார்டராக இருக்க தென்காசி மாவட்டத்திலையும் கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் தொடர்ந்து மருத்துவ கழிவு கொட்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அதையும் தாண்டி ஒரு மாவட்டம் தாண்டி திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ளே இந்த கேன்சர் சென்டருடைய மருத்துவ கழிவு கொட்டப்படுது. அப்போ ஒரு மாவட்டம் தாண்டி வர வரைக்கும் இந்த கழிவுகளை கொண்டு வர வரைக்கும் இந்த அதிகாரிகள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, காவல்துறை என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சு, ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட மறித்து ஒரு பைக்கு கூட மறித்து அதில் என்ன இருக்குன்ற ஆய்வு செய்கிற இந்த காவல்துறை இவ்வளோ பெரிய மருத்துவ கழிவுகள் மொத்தமாக கொட்டப்படும் போது அது ஏன் காவல்துறை அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கலை? இப்போ ஏற்கனவே ஒரு பேருக்கு வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. எந்த கேன்சர் சென்டர்லேருந்து அந்த கழிவுகள் கொண்டு வரப்பட்டுச்சோ அந்த கேன்சர் சென்டர் மேலே வழக்கு பதிவு செய்யணும், அதனுடைய நிர்வாகிகள் மேலே வழக்கு பதிவு செய்யணும். அதை விடுத்து சும்மா பொதுவாக வழக்கு பதிவு செய்யக்கூடாது. ஏன்னா அப்படின்னா தான் ஒரு பயம் இருக்கும். நாளைக்கு திருநெல்வேலி மாவட்டம் கேரளாவினுடைய கழிவு தொட்டியாக மாறிக்கிட்டு வருது. ஏற்கனவே கோழி கழிவுகளை கொட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா மருத்துவ கழிவு கொட்டுறாங்க. மிகப்பெரிய ஒரு நோய் நொடி ஏற்பட்டதுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி உடனடியாக தமிழக அரசு எல்லைகளில் பாதுகாப்பை பலப்படுத்தணும். ஒவ்வொரு லாரிலையும் வரக்கூடியது கழிவுகளா இல்லை மற்ற பொருட்களான்றதை சோதனை செய்யணும். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு சோதனை செய்கிறது இது போன்ற பெரிய பிரச்சனைகள் ஒரு பெரிய கொள்ளை நோய்களோ இல்லாட்டா கேன்சர் பரவல் உருவானதுக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது, தடுக்கக்கூடாது. அதற்கு முன்பாகவே என்ன செய்யணும், தடுக்கணும். தமிழக அரசு உடனடியாக கேரளாவினுடைய அரசுகிட்டையும் அதிகாரிகள்கிட்டையும் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி இது போன்ற கழிவுகள் தமிழகத்தில் கொண்டு வரக்கூடாது, கொட்டப்படக்கூடாதுன்றதை பேசணும். அது மட்டுமல்லாது தொடர்ந்து தமிழகத்தில் கழிவுகள் கொட்டப்படுமானால் தமிழகத்திலிருந்து போகக்கூடிய பொருட்களை நாங்கள் என்ன செய்வோம், கொண்டு போக விட மாட்டோம். ஏன்னா தமிழகத்து கேரளா ஒரு குப்பை தொட்டி மாதிரி பயன்படுத்திகிட்டு இருக்குது. ஆனால் தமிழகத்தினுடைய அனைத்து காய்கறிகளும் வளங்களும் என்ன செஞ்சுட்டு இருக்குது, கேரளாவுக்கு தொடர்ந்து போய்கொண்டு தான் இருக்குது. அது மக்கள் நலனுக்காக போய்கிட்டு இருக்குது. ஆனால் அதே மக்கள் நலன் தான் தமிழகத்துக்கு முக்கியம். எங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை ஒரு குப்பை காடாக ஒரு கழிவு காடாக ஆக்கிடக்கூடாது. தமிழக அரசு உடனே நடவடிக்கை எடுக்கணும். தமிழக முதல்வர் இதில் நேரடியாக கவனம் செலுத்தி திருநெல்வேலி மாவட்ட மக்களுக்கு உயிருக்கும் அச்சத்தை போக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். அப்துல் ஜப்பார், நெல்லை.